சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களின் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக சிறப்பு முகாம் தொடங்கியது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தகுதியேற்கும் நாளாக கொண்டு புகைப்படத்துடனுடைய வாக்காளர்கள் பதிவு சிறப்பு முகாம் திருத்த பணிகள் கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி தொடங்கி மாநிலம் முழுவதும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்ப்பதற்கும் வாக்காளர்கள் பட்டியலை திருத்தம் செய்வதற்கும் வசதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் இன்றும் நாளையும் மற்றும் 23, 24 ஆகிய நாட்களிலும் வாக்குச்சாவடிகள் அமையும் இடங்களில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழும்பூர் பிரசிடென்சி பள்ளியில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்தல், இடமாற்றம், ஆதார் எண், தொலைபேசி எண் இணைத்தல் ஆகியவற்றுக்கான படிவங்கள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாமல் உள்ளவர்கள் மற்றும் 1/1/2025 அன்று 18 வயது பூர்த்தி அடைபவர்கள், 1/1/2027ஆம் தேதிக்கு முன்பாக பிறந்தவர்கள் மற்றும் 17 வயது நிரம்பி 18 வயது பூர்த்தி அடையும் நிலையில் உள்ளவர்களும் படிவம் 6ஐ பயன்படுத்தி பெயர்களை நீக்கம் செய்வது தொடர்பாக படிவங்களை நிரப்பலாம் என்றும், படிவங்கள் 7ஐ பூர்த்தி செய்து பெயர் நீக்குதல், திருத்தங்கள் போன்ற இதுகளை பயன்படுத்தலாம் என்றும், சட்டமன்ற தொகுதியிலேயே உள்ள ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து புதிய வசிப்பிடத்தில் உள்ளவர்களும் மேலும் வேறு தொகுதிக்கு குடிபெயர்ந்தவர்களும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தங்கள் செய்ய படிவம் 8 தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான நகலினை இங்கு தற்போது இந்த பள்ளியில் வழங்கப்பட்டு வருகிறது.